ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வருஷத்தோட செகண்ட் காயின் எக்ஸ்போ வந்து எக்மோரில் சிந்து சதான் மேரேஜ் ஹாலில் வந்து நடந்தது. இது வந்து ஜூலை 31 அண்ட் ஆகஸ்ட் 1 அண்ட் 2 நடந்தது. ஸோ நம்மளுக்கும் வந்து லேட்டாக தான் தெரிஞ்சுது, அதனால் போயிட்டு ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரை பாருங்கள், ரிலாக்ஸ்டாக பாருங்கள், காஃபியோ ஸ்நாக்ஸோ எடுத்துகிட்டு அப்படியே பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 ரூபி காயின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இயர்லேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபேன்சி சீரீஸ் உள்ள நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ₹1 நோட்ஸு சைன் வந்து டிஃப்ரெண்ட் கவர்னர்ஸ் வந்து சைன் பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட் ₹1 நோட்ஸ். 5 ரூபி நோட்ஸ், 20 rupees, பழைய 50 rupees எல்லாம் பார்த்தீங்களா, அதிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது பாருங்கள். 20, பிராஸ் ஐட்டம்ஸ், காப்பர் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருந்தது. இந்த ரிவர் பெட்லேருந்து எடுத்த ஸ்டோன் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்களேன். கடல் வாழ் உயிரினங்கள் அப்படியே ஃபாசில் ஆகி ஸ்டோனாக மாறினது. இதெல்லாம் வுட்டு வந்து அப்படியே ஸ்டோனாக மாறினது. இந்த வீணையை பாருங்களேன், செமையில பிராஸ்லே செஞ்சுருக்காங்க. நம்ம இதை பார்த்தா ரஜினியோட மூவி தான் ஞாபகத்துக்கு வருது. இது ஃபஸ்ட்டு பார்த்து ஷாக் ஆகிட்டேன், அப்புறம் பார்த்தா ஜஸ்ட்டு வவுச்சர் தான் அது. அதுவே பார்த்தா கரன்சி நோட்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே காயின்ஸும் ருபீஸும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம கூட கொண்டு வந்து இங்கே கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த காயின்ஸ் எல்லாம் பாருங்களேன், இந்த தாமரை காயின்ஸ்னு சொல்லுவாங்க. செம்மையாக பாலிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க, அப்படியே புத்தம் புதுசாக மின்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் காயின்ஸ் பற்றி அதோட ஹிஸ்ட்ரியை வந்து இந்த புக்கில் டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து அழகாக வாங்கி வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு இப்போ ஃபுல் புக்கே வந்து நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸே வந்து கிடைக்கும். ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் பாருங்களேன், எவ்வளோ பாலிஷ் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ஃப்ரெஷ் மின்ட் கண்டிஷனில் இருந்தது. 5 ரூபி காயின்லாம் இந்த மாதிரி பார்த்துருப்பீம்மா? 5 பைசே காயின்லாம் இந்த மாதிரி பார்த்துருக்கோமா நம்ம? $50 பைசே காயின் எவ்வளோ பாலிஷ்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபுல் ஒரு காயின் 1 பைசாலேருந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு செட்டு கலெக்ஷன். இதை அப்படியே ஒரு பேக்கே வந்து வாங்கி வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஒரு மெமரியாக கூட இருக்கும் அந்த காலத்து காயின்ஸ் எல்லாமே. ஸோ நான் வெளிச்சத்தில் காட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கட்டுக்கட்டா நோட்டுகள் சூப்பராக இருக்குல்ல? 5 ரூபி நோட்ஸ், 10 ரூபி, பழைய 10 ரூபி நோட்ஸு, பத்திரம் கூட இருந்ததுங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், பழைய டாக்குமெண்ட்ஸு. ஸோ
இது வந்து காப்பி ஸ்டாம்ப் பேப்பர்னு போட்டிருந்தது. இது பாருங்கள் 3 அண்ணாஸ், 3 அண்ணா, 4 அண்ணா 25 காசு, 70 பைசா, 45 ருபீஸ். 45 ருபீஸ்லாம் அந்த டைமில் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்திருக்கும். ஸோ ஒருத்தர் சீரீஸ் செக் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த ஸ்டாண்டில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள். அம்மன் காசெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஃப்ரெண்ட் டாய்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. கார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது, டைகாஸ்ட் டைப்பு. இது இன்னும் ரொம்ப பழைய காலத்து காயின்ஸ் போல். இல்லை 400 700 போட்டிருக்காங்க. அதெல்லாம் இயர்ன்னு நினைக்கிறேன். இந்த காயின்ஸ் எல்லாம் பாருங்களேன். இது வந்து அந்த பழைய காலத்து காயின் தான், பட் இதெல்லாம் ரியல் மாதிரியே தெரியல. அப்படியே தொட்டால் பவுடர் மாதிரியே வருது. இதெல்லாம் ஏதாவது புதையல் மாதிரி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பானையை ஓப்பன் பண்ணி அதில் வந்து எடுத்த காயின்ஸ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் பாலிஷ் போட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கட்டுக்கட்டாக வச்சுருக்காங்க. போஸ்ட் கார்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தது. லெட்டர், பழைய போஸ்டல் லெட்டர்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து காயின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஏதாவது டோக்கனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஷேப்பே இல்லாமல், முன்னாடியெல்லாம் ஷேப்பே இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். அகெயின் சூப்பராக பாலிஷ் பண்ண காயின்ஸு, 10 பைசே காயின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பழைய விண்டேஜ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஏர் கன்னு நினைக்கிறேன், அது இருந்தது. ஸோ நம்ம கண்ணு வந்து அந்த பெட் டைப் டேப் ரிகார்டரும் அப்புறம் ஸ்பூல் பிளேயரும் இருந்தது. இது பாருங்கள், இது ஆக்சுவலாக இதுன்னு நினைக்கிறேன், ஃபோன் ஆன்சரிங் மிஷின் நினைக்கிறேன். ஸ்பூல் மிஷின் கேட்டால் 6000 சொன்னாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ட்டு. பட் ஆனால் அது ரொம்ப காம்பேக்டாக இருந்தது, சின்னதாக இருந்தது. பக்கத்தில் ஐ திங்க் 8mm ஃபிலிம் ப்ரொஜெக்டர் ஒன்று இருந்தது. ஸோ இதெல்லாம் பல்லாங்குழி தானே, பல்லாங்குழி கேம். அதே வந்து பிராஸில் வச்சுருந்துருக்காங்க. என்னடா இது வித்தியாசமாக ஒரு ஐட்டம் இருந்ததுன்னு பார்த்தேன். இது வந்து கிளாஸ் பாக்ஸ், இது ஸ்பெக்ஸ் பாக்ஸு. இது பாருங்களேன், அந்த ஸ்பெக்ஸு காந்தி காலத்து கண்ணாடி இதெல்லாம். ஸோ இது வந்து ஒரு கலெக்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. பழைய லைசன்ஸ் புக்ஸ் எல்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் மெடல்ஸ் தானே. அண்ட் ஒரு கடையில் ஃபுல்லாக இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இந்த கார்டில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பார்த்துக்கோங்க.
ஸோ இது வெளியும் ஸ்டால் இருந்தது, உள்ளேயும் ஸ்டால் இருந்தது. அண்ட் ஃபாரின் கரன்சிஸ் பக்காவாக மீசையை ட்ரிம் பண்ணி வச்சுருக்காரு பார்த்தீங்களா. கட்டு கட்டாக ஃபாரின் கரன்சிஸ்ங்க, சூப்பராக இருக்குல்ல. கலர் பாருங்கள், பஞ்சு மிட்டாய். ஷார்க் கரன்சி, ஸோ டிஃப்ரெண்ட் இயர் கரன்சிஸ் எல்லாம் கூட இருந்தது. பழைய 10 ருபீஸ், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் 10 ருபீஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து அப்படியே கலருக்கு ட்ரான்சிஷன் ஆன ஸ்டேஜ். அகெயின் பிராஸ் ஐட்டம்ஸும் நிறையா இருந்ததுங்க. வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா. வாட்சஸ் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஜென்ரலாகவே வெளியே கிடைக்கும், பட் இங்கேயே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மொமெண்டோ காயின்ஸ் தானே இது. ஸோ இதெல்லாம் கலெக்டபிள்ஸ் மாதிரி. கட்டு கட்டாக காசு பாருங்கள், 1 ருபி. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கவர்மெண்ட் கிட்ட கூட இருக்குமான்னு தெரியல. கலெக்டர்ஸ் கிட்ட நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது கொஞ்சம் ஓகே தான், பழைய இது பாருங்களேன். இது ரொம்ப பழைய நோட்டெலாம் கூட கட்டுக்கட்டாக வச்சுருக்காங்க. போஸ்ட் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா. எவ்வளோ பெரிய நோட்டெல்லாம் இருக்குது பாருங்களேன், அந்த டைமில் யூஸ் பண்ண நோட்ஸ். திரும்ப உள்ளேயும் ஒரு ஸ்டால் இருந்தது, நாட்டு மருந்து. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரி காயின்ஸுங்க. அதையும் நல்லா பாலிஷ் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாலில் மட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி காயின்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எதாவது தேவைன்னா கூட அவங்க செக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது பாருங்கள், ஒரு பேக் மாதிரி, ஒரு மொமெண்டோ மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது டிஃப்ரெண்ட் கண்ட்ரி காயின்ஸ். ஸ்ரீலங்கன் காயின்ஸ் கூட நிறையா இருந்தது. இதெல்லாம் பாருங்களேன், சான்ஸே இல்லை.
₹1 நோட்டு கட்டுங்க, ₹5. இப்போ சிலதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்ததுங்க. 6000, 30,000. ரிவர் பெட்டில் கிடைக்கிற ஸ்டோன் ராக்ஸு. இது வந்து சில்வர் நோட்டுன்னாங்க, ஸ்பெஷலாக பிரிண்ட் பண்ணி வர்றது போல். கோல்டு பிளேட்டடா சில்வர் பிளேட்டடா சொன்னாங்க. கோல்டு பிளேட்டட். ஆமாம், இது வந்து கோல்டு பிளேட்டட் நோட்ஸு. ஜஸ்ட் கலெக்ஷன் பர்பஸ் தான் இதெல்லாம், ஃபேன்சி நோட்ஸ் மாதிரி. மராத்தாஸ் ஆஃப் தாஞ்சூர், அது ஒரிஜினல் காயின் அண்ட் அதோட ஃபோட்டோ காப்பீஸ் கூட இருந்தது. காப்பர் காசு 2 கிராம். ஸோ அதை வந்து மெஷர் பண்ணி அதில் வச்சுருக்காங்க, சோலா பீரியடில் உள்ளது. ஸோ இதெல்லாம் கார்பன் டேட்டிங் பண்ணியிருப்பாங்களா இல்லை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல, இல்லை அதிலே இயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. இதெல்லாம் இந்த சீ பெட்டில் கிடைக்கிற ஐட்டம்ஸ்ன்னு நினைக்கிறேன், ரிவர் பெட்டில் கிடைக்கிற ஐட்டம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டார் ஃபிஷ். இது ஷார்க் டூத்தான்னு கேட்டேன், இல்லை அது வேறு போன் இதுன்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது ஷார்க் டூத்தாக இருக்குமோன்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் அந்த போன், இது ஃபிஷ் போன்ஸு. இந்த ஸ்டோன்லாம் பாருங்களேன், அப்படியே இதாக இருக்குது, கேவிட்டி எல்லாம் ஃபார்ம் ஆன மாதிரி. கட்டுக்கட்டா பணம், ₹10 நோட்டுகள் பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுவீங்க? டிஃப்ரெண்ட் கண்ட்ரி கரன்சிஸும் கட்டுக்கட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் சோனியர்ஸ் மாதிரி தானே? ஸோ கோல்டு காயின்ஸ் எல்லாம் கூட இருந்ததுங்க.
ஸோ இதெல்லாம் பாருங்களேன், மார்க்கிங்ஸ் இருக்குது. அந்த ஏன்ஷியன்ட் கிரியேச்சர்ஸோட மார்க்கிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரிவர் பெட்லேருந்து எடுத்திருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ காயின் கரன்சியோட வெரிஃபிகேஷனுக்காக லென்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதோட வேலிடிட்டி இயர்லாம் பார்க்கணும், இல்லை அதோட மைன்யூட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா கூட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் கூட இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ்குள்ளே பார்க்க முடிஞ்சுது. ராமாயணம் இது போட்டிருந்தாங்க. இது என்ன கலெக்ஷன் தெரியல. இந்தியா போஸ்ட்லேருந்து வந்திருக்கு. மேபி ஸ்டாம்ப் கலெக்ஷனாக இருக்கலாம், ராமாயணம் கேரக்டர்ஸ் வச்சு, தெரியல. மைக்ரோஸ்கோப்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து நம்மகிட்டே ஒன்று இருக்குது. நம்ம பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கியிருந்தோம். இதில் லைட் எரியும். அதை வச்சு நம்ம ஜூம் பண்ணி அதோட மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட செக் பண்ணலாம். பரவாயில்ல, இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக ஹேண்டியான ஒன்று. அகெயின் டிஃப்ரெண்ட் கரன்சி பண்டில்ஸ், கட்டாக பணங்கள். இதெல்லாம் பாருங்களேன், ஃபேன்சி நோட்ஸ் மாதிரி இருக்குது, கரன்சி நோட்ஸ். பிராஸ் ஐட்டம்ஸ், செம்ம வெயிட்டாக இருந்ததுங்க இது. அந்த காலத்தில் இதெல்லாம் பெரிய ஆயுதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ₹1000 நோட்ஸ் பார்த்துருக்கீங்களா? நம்ம பழைய ₹1000 இப்போ இருந்தது, ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் பழைய ₹1000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கூட்டமும் வந்து ஓரளவுக்கு இருந்தது. லாஸ்ட் டைம் மாதிரி இல்லை, கூட்டம் ஓரளவுக்கு தான் இருந்தது. ஸோ இதோட முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்க. அப்படியே சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.